ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரக்கோலிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா வந்து கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரும் லைட்டாக. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு, இதில் அம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா சாட் பவுடர், அதே மாதிரி இதில் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இதில் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துட்டு தயிர் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெந்து இருக்குது இல்லையா, அந்த ப்ரக்கோலியும் நம்ம இதில் போட்டு நல்லா வந்து மசாலாவோட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையர் பிளேட் எடுத்து அதில் ஃபுல்லாக ஆயில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரக்கோலிஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக ஈவனாக அடிக்கிட்டு நம்ம இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்லேயே வந்து பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே ப்ரக்கோலி எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு. இதில் தேவையான அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி நீட் வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக அதாவது ஒரு 6லேருந்து ஒரு 7 பல்லு பூண்டு, இதில் நம்ம பாதாம் இல்லைனா முந்திரி அதையும் வந்து சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் இல்லை முந்திரி எது இருக்குது உங்ககிட்ட. இப்போ சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது உங்ககிட்ட இருக்கோ அது அழகாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 வெங்காயமும் 3 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரை ஆகும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வரணும், சாஃப்டாக வரணும் அங்கே வச்சுருக்கக்கூடிய வெஜ்ஜஸ் எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்கணுங்க. எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்வோமோ அதே மாதிரியான அளவுக்கு இதை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சு திரும்ப ஆன் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினோடனே கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு சமையல் எண்ணெய் எது இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா உருகின உடனே இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரக்கோலி அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. நல்லா எந்த அளவுக்கு சாட்டே ஆகுதோ நல்லா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு கொதி வருதுங்க. இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சப்பாத்தி பூரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ரக்கோலி தந்தூரி கிரேவி மசாலா. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.